திருவிழா முடிய போகுது. அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு, அதுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம். நேற்று வாக்கில் கூழ் ஊற்றுறதை பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு ஈவினிங் மேலே வந்து இந்த ஜேசிபி வச்சு வந்து மாலை போடுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து சாமி ஊர்வலம் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. அந்த ஜேசிபி வச்சு யார் யார் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து மாலை போட்டு சாமியை வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. அவங்க கையால் அந்த எலுமிச்சம் மஞ்சள் கிழங்குலாம் வந்து தூக்கி வீசும்போது நம்ம அதை பிடிக்கணும். அதை வந்து நான் காட்ட முடியல என்னால், ஏன்னா அதை நான் கேட்ச் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் யாரோ ஒரு பர்சன் மட்டும் கொடுத்தாங்க, நான் விட்டுட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோடனே எல்லாரும் கலைஞ்சோடனே நாங்கள் என்ன பார்த்தோம், குழந்தைய எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருவிழானா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் கிருத்திக் வந்து ஒரு கண்ணாடி கேட்டான். வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து பொங்கல் வைக்கிற இது, அதுதான் கடைசி ஃபங்க்ஷன். அதாவது இன்னைக்கு வந்து பொங்கல் வச்சோம் காலையில். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் பொங்கல் வைப்போம், கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்போம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டிலே வச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாரியாத்தா கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுருவோம். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும் ஈவினிங் மேலே. குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து அங்கே வந்து பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கோயிலுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாரியாத்தா கோயிலுக்கு முடிச்சுட்டு நாங்கள் வந்து காலையிலே பொங்கல் வச்சுட்டோமா. ஈவினிங் மேலே பட்டாசுலாம் வெடிப்பாங்க, அப்புறம் சாமி ஊர்வலம்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம கிளம்பணும், நம்ம கிளம்ப வேண்டிய டைமும் வந்தாச்சு. போதும், அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறதெல்லாம் சென்னை vlog தான் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.